கழுத்தை நெருக்குனா என்ன பிரச்சனைகள் வரும் யோசிச்சு பாருங்களேன். அப்போது இதில் இருந்து மெல்ல மெல்ல விடுபடணுமா இல்லையா? 10 பேர் உங்கள் கழுத்தை நெரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு உடன்படுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உடன்படலைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 10 பேரோட கைகளை தளர்த்த நீங்கள் முயற்சி செய்வீங்களா இல்லையா? அப்போ அந்த முயற்சி ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் 10 பேர் உங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த விழிப்புணர்வோடு இருந்து அந்த 10 பேரோட கையை அகற்ற முயற்சி பண்ணால் ஒரு கை அகலுது, அடுத்தது 9 கை இருக்குது, அடுத்தது 8 இருக்குது, 7 இருக்குது. இப்போ கைகளே இல்லை. அந்த நிலைமைக்கு தான் இங்கே சாய்ப்பா உங்களுக்கு பல விதமான வாய்ப்புகளை வாரி வழங்குகிறார். ஆடி